சித்தர், சாரணர், யக்ஷர், கந்தர்வர், கிண்ணரர், கிம்புருஷர் முதலிய தேவகணங்கள் சூழ அந்த இடம் மற்றும் ஓர் சூரிய உலகம் போல் விளங்கிற்று. காலையில் எழுந்தவுடன் சிவந்த காந்தியுடன் ஆகாயத்திலும் கடலிலும் பாதி பாதியாக உள்ள சூரிய மண்டலத்தைக் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். அந்த இடத்தில் சந்திரபாகா நதியில் வைபாச, சத்ரவ, யமுனா, கங்கா முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் சேர்ந்து மோதகங்கா என்ற பெயருடன் சிறந்த தீர்த்தமாக விளங்குகிறது. சாம்பனுடன் தேவர்கள் தீட்சை செய்து கொண்ட பெரியோர்களை கொண்டு 3 இடங்களில் சூரியனை பிரதிஷ்டை செய்தார்கள். இதுதான் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய உயர்ந்த க்ஷேத்திரம் என்று சூரியனாலேயே சிறப்பாக கூறப்பட்டது. அதை பிரதிஷ்டை செய்த முனிவர்கள் மனுக்களாக இருந்து உலகில் சந்திர சூரியர் உள்ளவரை புகழை அடைகிறார்கள். பின்னர் சாம்பன்